வெல்கம் டு சிகே vlogs 0.2. ஹாய் guys, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணோம், எப்படிலாம் எங்கள் பசங்க விளையாண்டாங்க, எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த vlogல காட்ட போகிறேன். போகிற வழியெல்லாம் செம்ம அழகான ஒரு பிளேஸாக இருந்தது, அதையும் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இது நம்ம எங்கேருந்து போகிறோன்னா தாரமங்கலத்துலேருந்து தொலசம்பட்டி பிரிவி ரோடு வழியாக நம்ம மேச்சேரி ரோடு இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து பெண்ணாகரம் போகிறோம். பெண்ணாகரம் ரோடு வழியாக போகிறோம். இது வந்து பெண்ணாகரம் போகிற ரோடு. போகிற வழியெல்லாம் செம்ம அழகான ஒரு ஃபாரஸ்ட்டுங்க. நாங்கள் வழி மாதிரி ஃபாரஸ்ட் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ காடாக இருந்ததுனால நாங்கள் ரிட்டர்ன் திரும்பி வந்து மெயின் ரோடு வழியாகவே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் திரும்பி மெயின் ரோடு வழியாக போகிறோம். அந்த போகிற வழியெல்லாம் எவ்வளோ அழகான ஒரு பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மியூசிக்கோட பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஒகேனக்கல்ல வந்து சந்திக்கலாம். எவ்வளோ அழகான பிளேஸ் பார்த்தீங்களா? கடைசி வரைக்கும் பாருங்கள், நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள், மேலே வானம் வந்து ப்ளூ ஒயிட் அப்படி கலந்த மாதிரி, கீழே க்ரீன் அப்படின்னு சூப்பரான ஒரு இடம். பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.
ஒகேனக்கல் பக்கம் வர வர இந்த ரோடு ஃபுல்லாக 2 பக்கமும் மரம் தாங்க, அப்படியே குளுன்னு இருந்தது. அரை மணி நேரமாக இதே மாதிரி மரங்கள்லாம் இருந்துச்சு. அப்புறம் செக் போஸ்ட் வந்துச்சு பாருங்கள். இந்த இடத்துல வந்து 2 பேர் ஏதாவது வாங்கிக்கோங்கன்னு கேட்டாங்க. எங்களுக்கு ஏற்கனவே நம்ம வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு வேணான்ட்டோம். அப்புறம் பாஸ் வந்துட்டு 100 ருபீஸுங்க, கேட்லேயே வாங்கிக்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கிங்கும் அங்கேயே பண்ணிக்கலாம். நம்ம அங்கே பார்க்கிங்க்கு தனியாக காசு கொடுக்கணுன்னு தேவையே இல்லை. 2 செக் போஸ்ட்டை தாண்டிட்டு நம்ம போயிட்டோம்னா ஊர் வந்துடுது அப்படின்னு நாங்களும் நினச்சோம். ஆனால் பார்த்தா இன்னும் போய்கிட்டே இருக்குது ஃபாரஸ்ட் மாதிரி. இதுக்கு மட்டும் தான் நிறையா யானை இருக்குது, அப்புறம் வனவிலங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஆனால் ஒன்றுமே பார்க்கலங்க, மாடை தவிர. மாடு இருந்துச்சு, மங்கி இருந்தது, வேறு எதையுமே பார்க்கல. ரொம்ப அழகான பிளேஸாக இருந்தது, பாருங்கள் நீங்கள். அவ்வளோதாங்க, ஒகேனக்கல் கிட்ட வந்தாச்சு. ஒகேனக்கல் நகராட்சி அவங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று நம்மளை வரவேற்றுட்டாங்க. அங்கே பாருங்கள், நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். வந்தாச்சுங்க. வந்துட்டு சரி கூட்டம் இருக்காதுன்னு நினச்சிட்டு நம்ம பார்த்தா கார் நிறுத்தத்துக்கு இடமே இல்லைங்க. எங்கே பார்த்தாலும் காராக நிற்குது. அப்புறம் ஸ்டாண்டில் போய் பார்த்தாலும் அங்கேயும் கொஞ்சம் கூட இடமே இல்லை. எப்படியோ ஒரு பக்கமாக தேடி பிடிச்சி ஒரு அலைஞ்சி திரும்பவும் நம்ம பார்க்கிங்க்கே போனோம். அங்கே வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு வந்துட்டோங்க. பாருங்கள், எவ்வளோ தூரம் நாங்கள் போயிட்டே இருப்போம், ஒரு இடம் கூட கிடைக்காது. எவ்வளோ கார் பாருங்கள், இதெல்லாம் வெளியே நிற்குதுங்க இந்த காரெல்லாம். அப்புறம் கார் பார்க்கிங்கே போய் ஒரு இடத்த பிடிச்சி நிறுத்திட்டோங்க. பார்க் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது பாருங்கள், எல்லா இடத்துலையுமே டூரிஸ்ட்னாவே கடைங்க தானே, நிறைய கடை இருந்தது. சூப்பர் டாய்ஸாக எங்கள் பாப்பா போகும்போதே எனக்கு ஏதாவது வாங்கித்தாங்கன்னுட்டே இருந்தாங்க. நாங்கள் உள்ளாரெலாம் போயிட்டு குளிச்சுட்டு அப்புறமா வந்து வாங்கிக்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆனால் கீழே காரை விட்டு கீழே இறங்கினதுமே ஏகப்பட்ட வெயிலுங்க. அப்படியே மூஞ்செல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. உள்ளாரே உட்காந்துட்டு இருந்தோமோ தெரியவே இல்லை. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப வெயில் தாங்க. நாங்கள் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, மதியானம் ஆகிடுச்சுங்க. நாங்கள் லேட்டாக தான் கிளம்புனோம். வந்துட்டு உடனே நாங்கள் உள்ளே போனோடனே என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது நம்ம பரிசல் போகிறதுக்கு. பாருங்கள், போனதுமே ரைட் சைடில் நம்ம கிளம்பணும். அங்கேயே வந்து போர்டெலாம் ஒட்டியிருக்காங்க பரிசல் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரொம்ப தூரமாக லாங்லேருந்து வரோம் அப்படின்னா ரெஸ்ட் ரூம்லாம் ஃபஸ்ட்லேயே இருக்குது, அங்கே போய்ட்டு நம்ம உள்ளே போயிடலாம். போனதுமே இதுதான் வந்து கவுண்ட்ருங்க, பரிசல் போகிறதுக்காக பில்லு வாங்குறது இடம் இங்கே தான். இந்த பக்கமாக பில் வாங்கிட்டு இந்த பக்கமாக போயிடலாம். இது வந்து பார்க்குங்க, உள்ளார சூப்பராக இருக்கு பாருங்கள். இதை பார்த்தோன்னே எங்கள் பாப்பா என்ன பண்ணிட்டா, நான் இதில் போகிறேன் நட முடிக்க ஆரம்பிச்சிட்டா. பாப்பா ஃபஸ்ட்டு நம்ம போய் நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு வந்துடலாம், அதுக்கு பிறகு இதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயாச்சு. கேஷ் கவுண்டரில் கேட்டபோது நாங்கள் வந்து ஒன்லி கேஷ்ன்னு சொல்லிட்டாங்க. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேஷ் எடுத்துகிட்டு வரலைங்க, ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சரி இந்த பக்கம் போயிட்டு நம்ம குளிக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தோங்க. பார்க்கும்போது நீங்களே பாருங்கள் அந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த இடத்துல குளிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட குளிக்க முடியாதுங்க, அந்தளவுக்கு ரொம்ப நல்லாவே இல்லை, ஒரு சுத்தமே இல்லாமல் இருந்தது அந்த இடம். அதனாலங்க நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். இது போகிற வழி தாங்க, அது போகிற வழி தான். நிறைய பேர் ஆனால் குளிச்சுட்டு வராங்க, கேர்ள்ஸ் தனியாக, லேடிஸ் தனியாக, பாய்ஸ் தனியாக எல்லாம் குளிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ரெயின்போ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துட்ட பார்க் இருக்குது. ஒரு நாளைக்கு இதுக்காக வரணுங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து குளிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருந்தோம். நிறைய பேர் குளிச்சுட்டு வராங்க, ஆனால் எங்களுக்கு அங்கே பிடிக்கலங்க. போகிற வழியில் பாருங்கள், மீனெல்லாம் சுட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வேறு பசி எடுத்துச்சு, மத்தியான டைமுன்றதுனால சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் நாங்கள். பாருங்கள், ஃபிஷ்ஷு, எல்லா கடல்லையும் ஃபிஷ்ஷு, புட்டு, இந்த மாதிரி மாங்காய், அன்னாச்சி பழம், கோசாப்பழம் இதெல்லாம் பீஸ் போட்டு ஒரு கப்பில் கொடுத்துட்ருந்தாங்க, எல்லோரும் விற்றுட்ருந்தாங்க. அப்புறம் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான சோப்பு சீப்பு எல்லாமே விற்றுட்ருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்தோம்.
உடனே இங்கே வந்து பார்த்ததுமே தண்ணியே இல்லைங்க. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வரும்போது கூட தண்ணி இருந்தது, ஆனால் இங்கே தண்ணி இல்லை. மீன் தாங்க எக்கச்சக்கமாக இருக்குது. சும்மா இந்த ரவுண்டு தண்ணியிலேயே மீன் மேலேயே தெரியுது, அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் வெறும் பாறை பாறையாக தான் இருக்குது. ஒகேனக்கல் அப்படின்ற போது ஒரு தண்ணியாக கொட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பாறையாக இருக்குது. செம்ம கூட்டமாகவும் இருந்தது பக்ரீத் அன்னைக்கு வந்ததுனால. சரி, நாங்கள் எப்பயுமே வந்துட்டு ஸ்கூல் லீவ் விட்டுட்டு அந்த டைமில் போக மாட்டாங்க, ஏகப்பட்ட கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு 2 வீக்ஸ் 1 வீக் கழித்து தான் நாங்கள் வந்துட்டு வெளியெல்லாம் போகிறதுக்கு ஆரம்பிப்போம். அப்படி வந்தது தான் இந்த ட்ரிப்பு. 3 டேஸ் லீவ் வருது இல்லைங்களா, 2 டேஸ் முடிச்சுட்டு கடைசி பக்ரீத் அன்னைக்கு வந்திருந்தோம். பாருங்கள் எவ்வளோ பேர் எப்படி குளிக்கிறாங்கன்னு. இங்கே ஒரு இது நடந்துருச்சுங்க. நான் பேக் எடுத்துகிட்டு அந்த திட்டு மேலே வச்சேங்க. எங்கள் பாப்பா தள்ளி விட்டு என்னுடைய ஃபோன் கவர், வாட்டர் பாட்டில்லாம் கீழே விழுந்துருச்சுங்க. என் ஹஸ்பண்ட் இறங்கி போய் எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. அது பெரிய வாட்டர் பாட்டில் வேறு, நல்லவேளை யார் மேலேயே விழலை, கீழே விழுந்து ஒரு பாறை மேலே நின்றுச்சு. நாங்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குதுன்னு வந்துட்டோம். அப்புறமா தொங்கும் பாலம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோங்க. இங்கே போனால் ஒவ்வொருத்தருக்கும் 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வந்து ட்ரைபேடில் ஃபோனை வச்சு எடுத்துகிட்டு போனதுனால அதுக்கும் சேர்த்து பில் போட்டாங்க. கேமராவுக்கு 20 ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறமா அதுக்கு பே பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தோம். பாருங்கள், தொங்கும் பாலத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சினி ஃபால்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது நல்லா அழகாக தெரியும். பாருங்கள், மேலே ஏறி போயிட்டு உள்ளார போனால் அங்கே அந்த சைடு வந்து லாக் பண்ணியிருக்கு. சரி, 2 டைம் வந்திருக்கோம். அந்த பக்கமாக ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த பக்கம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. வந்து 20 ருபீஸ் வந்து பார்க்குறது ரொம்ப ஒர்த்தே இல்லைங்க. சும்மா வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு 20 ருபீஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக வரோம். அது ஒரு 10 ருபீஸ் இன்னும் கூட பரவாயில்ல. சின்ன பசங்களுக்கு கூட 20 ருபீஸ் வாங்குறாங்க. இது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வியூ பாயிண்ட் ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு கிளிப் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க, அவ்வளோதாங்க. பாருங்கள், செம்மையாக ஃபால்ஸ் கொட்டுது பார்த்துங்க. தட்டி விட்றாதீங்க. எப்படி இப்பயாவது அங்கே போய் மீனை பிடிக்கிறாங்க போய். பரிசல் இங்கே பாருங்க, மீன் பிடிக்கிறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு கொடுப்பாங்க. அவ்வளோதாங்க. இதை பார்த்துட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. சாப்பிட்டா தான் நம்மளுக்கு எனர்ஜி ஃபுட்டாகவும், அதனால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு சாப்பிட்டு திரும்ப பரிசலுக்கு வந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்க, அந்த பரிசல் ஓட்டுறவர் ஒரு 50 ருபீஸ் அதிகமாகும்னு சொன்னாங்க. ஆன்லைனில் பே பண்ணுறது அப்படின்னா, ஜிபே பண்ணுறதா. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், 1500 பில்லு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம பில் வாங்கிட்டு வந்துட்டோங்க. இதில் வந்து 7 பேர் போகலாங்க. ஒரே ஒரு குழந்தையோட 5 பேர் வந்து பெரியவங்க, 2 குழந்தைங்க போகலாம். நாங்கள் வந்து 4 பேர் தான். 4 பேருக்கும் அதே காசு தான் வாங்கினாங்க, 1500. வாங்கிட்டு ஒரு ஜாக்கெட்லாம் நல்லா ஈரமாக இருந்துச்சு, காய போட்டிருந்தாங்க. நல்லா தான் பார்த்து பொறுக்கி 4 பேரும் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டோங்க. சவாரி போகலாமா? வாங்க சவாரிக்கு போகலாம். பரிசல்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்து இங்கே இறக்கி விட்டுருவாங்க. எங்கள் பாப்பாவும் தம்பி என்ன இவ்வளோதானா அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை தம்பி, இங்கே இறக்கி விட்ருவாங்க, திரும்ப வந்து அந்த பக்கமாக நம்ம இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். இது பாருங்கள், அந்த மரம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு கீழே இறங்கி போகணுங்க. படிக்கட்டு இறங்கி போகணும். வாங்க பார்க்கலாம். அதை
வாட்டர் பாட்டில் வாங்கி போயிடலாம்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. 1 லிட்டர் 30 ரூபா சொன்னாங்க. 2 லிட்டர் வாங்கிட்டா 40 ரூபாவாம். அதையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் கொஞ்சம் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வாங்கிக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த சைடு இங்கெல்லாம் கட்டண வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது நிறையா. கீழே பாருங்கள் படிக்கட்டு, கொஞ்சம் ஸ்லிப் ஆனோம்னா கீழே சர்றன்னு விழுந்துருவோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும் காலை. ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கும்போதே பயமாக இருந்தது. ஜாக்கெட் எல்லாம் இங்கேயே கழட்டி போட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் போகும்போது ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போங்கன்னு கத்திகிட்டே இருந்தாங்க. அப்புறமா நாங்களாம் எக்ஸ்ட்ராவாக தூக்கிட்டு வந்தோம். பாவம் இல்லைங்க, இங்கேயே கழட்டி போட்டுட்டு போகிறது. நம்ம வாங்குகிற இடத்துலையே கொண்டு போய் போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் வேலை மிச்சம். பாருங்கள், கீழே இறங்கி இதில் தான் போகணும். எவ்வளோ வியூ பாயிண்ட் பாரு, செம்மையாக இருப்பாருங்க. இந்த கல்லெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு, எங்கே சரிஞ்சு கிஞ்சி நம்ம மேலே விழுந்துருமோ அப்படின்ட்டு. இதெல்லாம் இயற்கையாக வந்த கல்லுங்க. இங்கெல்லாம் அந்தளவுக்கு சீக்கிரமாக கரைஞ்சி விழாது, மழை காலத்தை தவிர. எவ்வளோ பரிசல் பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நிற்கிற இடத்துல எவ்வளோ மீன் பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மீனை எங்கள் பசங்க பிடிக்கிறோம் ராவடிங்க. ஒரே அட்டகாசங்க, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பரிசல் போகிறத பாருங்கள், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஃபால்ஸ் பார்க்கலாம். இருக்கிறதுல இதுதான் மெயின் ஃபால்ஸு. எப்பயுமே தண்ணி வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே வரும்போதும் இங்கே வந்து தண்ணி வந்துச்சு. இப்போ வந்து கம்மியாக வருது. பார்க்கலாம் வாங்க. எடுத்துக்கிறேன்னா
இந்த குகை பார்த்தீங்களா, ஜெகன்மோகினி படம் எடுத்த குகைங்களாம். உள்ளார பார்த்தா வந்துட்டு பாறைக்குள்ளே ஹோலாக தெரியுது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி இயற்கையாக வந்த ஹோல் இது, எப்படி இருக்குது பாருங்கள் பாறைக்குள்ளார. உள்ளார நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்க சொன்னாங்க. எங்கள் பாப்பாவை நிற்க சொன்னதுக்கு ஏறினாங்க, ஆனால் உள்ளார நிற்க முடியல, பயந்துட்டு வந்துட்டாங்க. எங்கள் தம்பி ஏறவே இல்லை, அப்படியே உள்ளார கேமரா விட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், ஜெகன்மோகினி படம் எடுத்த குகை, குணா குகை மாதிரி ஜெகன்மோகினி குகை. பரிசலில் போகும்போது நம்மளுக்கு பசிச்சுன்னா அங்கேயும் ஸ்நாக்ஸும் வச்சுருக்காங்க, ஃப்ரூட்ஸும் வச்சுருக்காங்க. நாங்கள் போகும்போது வாங்கி சாப்பிடல, வரும்போது நல்லா விளையாண்டுட்டு வந்ததுனால பசி எடுத்துருச்சு. அதனால் மாங்காய் வாங்கி கீத்து போட்டு அதுலேயே மிளகாத்தூள்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்டோம். அப்புறம் எங்கள் பசங்களுக்கு வந்து கோசாப்பழம் வாங்கிட்டாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து அன்னாச்சி பழம் வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த பரிசலுக்காருக்கும் அன்னாச்சி பழம் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுட்டே ஜாலியாக வந்துட்டோம். இந்த பாறைக்கு நடுவில் பாருங்கள் மணல் எவ்வளோ இருக்குது, இதுதான் மணல் மேடு போல இருக்குது. பக்கமாக வந்துட்டோம். இதில் இயற்கையோட அதிசயம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மணல் மேடு பக்கமாக வந்துட்டோங்க. அது நடுவில் டியூப்லாம் இருந்துச்சு. என்னடா மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தா அந்த சைடெலாம் வீடு இருக்குதுன்னு சொன்னார் சவாரிக்காரரு. இங்கே பாருங்கள், இந்த ரைட் சைடு வந்து கர்நாடகா பார்டர். கர்நாடகாட்டிலேருந்து நிறைய பேர் வருவாங்க படகு சவாரிக்கு. வந்துட்டு நம்ம எப்படி அவங்களோட பார்டருக்கு போய் பார்த்துட்டு வரோமோ அதே மாதிரி கர்நாடகாவிலேருந்து வந்து நம்ம பார்டரை பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு போவாங்களாம். அது பாருங்கள், ஒயரு டியூபாக இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க மோட்டர் வழியாக. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே வானம், நடுவில் வந்து மலைகள், கீழே தண்ணி, ரொம்ப அழகாக இருந்தது, செம்மையாக இருக்குது பாருங்கள். நாங்கள் கரைக்கிட்ட வந்துட்டோம். கரைக்கு பின்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணல் இருக்குது, அந்த பீச் மாதிரி இருக்குதுங்க. ஆனால் வந்து தண்ணி கீழே போயிட்டுருக்குது, சூப்பராக இருக்குது. சின்ன பசங்க வந்து அதில் வந்து நீச்சல் கற்றுக்கலாம், ஆழமே கிடையாது, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். பாருங்கள், பீச் மாதிரியே இருக்குது மணலோட. அந்த சைடு கொஞ்சமாக தண்ணி இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். வாட்டர் ஃபாலில் போய் விளையாடுறத விட பசங்களுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தால் அவங்க ஜாலியாக விளையாடுவாங்க. எந்த ஒரு பயமுமே இல்லாமல் நாம் அமைதியாக முன்னாடி உட்காந்துக்கலாம், அவங்க பாட்டு விளையாண்டுட்டு வருவாங்க. இதில் வந்து நிறைய சிப்பி வந்துச்சு, அதெல்லாம் பொறுக்கிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானுமே வந்துட்டு காலையில் நினச்சிட்டு ஜாலியாக இருந்தது. பாருங்கள் எப்படி படுத்துட்டு விளையாடுறாங்கன்னு பாருங்கள். வரும்போது சிப்பி வந்துட்டு முழுசாக இருந்தது, உள்ளார ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம மூடி இருக்கிற சிப்பி எடுக்கிறது. இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் இந்த அக்கா கடை தான் மாங்காய் வாங்கி சாப்பிட்டோன்னு சொன்னேன் இல்லைங்களா, சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகலாம் வாங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.